ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வித்தியாசமாக கிச்சனுக்குள்ளே இருந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அதே மாதிரி என்ன இங்கே ஒரு பொருள் வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இந்த பொருள் வீட்டுக்கு வந்து. ஆனால் வந்து இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு 1.5-2 months முன்னாடியே வந்து நினச்சாச்சு. இது நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ரிலேட்டடாக அதுதான். ஓகேவா, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா வேலை நான் பேச விரும்பல. நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் எப்படி இப்போ நேரில் பார்க்குறவங்களும் சரி, இல்லை வீடியோவில் காமெண்ட்ஸ்லேயும் சரி, இல்லை பழைய வீடியோ பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு இப்படி ட்ராஸ்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணிங்க. ஓகே, வெயிட் லாஸ் பண்ணியாச்சு, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? மெயின்டைன் பண்ணுறதா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ஏதாவது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிடுது அப்படின்றீங்க. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாவே போதுங்க. அதில் வந்து நான் மெயினாக பண்ணுறதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னெல்லாம் பண்ணுறேன், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. நிறைய இதில் வந்து டிப்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வேணுன்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் சின்னதாக வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். 100+ இருந்துட்டு இப்போ 63-64 அதுக்குள்ளேயே வந்து ஆசிலேட் ஆகிட்டுருக்கும். மீறினா வந்து ஒரு 500 grams இறங்கும் அந்த 64ல், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து வர விட மாட்டேன். அதுக்கு கம்மியாவது போவனே தவிர அதுக்கு மேலே வந்து நான் வர விட மாட்டேன். இப்போ வந்து நான் நினச்சதெல்லாமே சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த நாலேஜ் கொஞ்சம் ஏதோ இருக்குது அப்படின்றனால நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கனாவே தெரியும், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில வீடியோவில் இன்னுமே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும், ஒரு சில வீடியோவில் கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்கும். எப்படி அது ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், சில டைம் நான் சாப்பிட்டுட்டு அந்த வெயிட் அந்த 1 or 2 kgs போட்டதாகவும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக என்னோட வெயிட் வந்து 64.2 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இது எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், 100லேருந்து 64க்கு எப்படி வந்தேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பண்ணியாச்சு, ஒரு வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வெயிட் லாஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கொஞ்சம் மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு, அதாவது இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் கொஞ்சம் வெளியிலலாம் சாப்பிட்றேன். நானும் மனுஷி தானே, எனக்கும் கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி வேணுன்றப்பெல்லாம் நான் அந்த ஃபுட் vlogs எல்லாம் இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஃபுட் vlogs எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கல அப்படின்னா இன்ஸ்டா பேஜை நீங்கள் மைலேட் தமிழ் ஷரண்யா நீங்கள் இன்ஸ்டா பேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் vlogs எல்லாமே அதில் வந்துட்டுருக்கும். கோயம்புத்தூர் சுற்றி என்னென்னலாம் ஃபுட் இருக்குது, கெஃபேஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பண்ணிவிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை சொல்லி இதை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். இது ஜென்யூனாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. இது மட்டுமே வெயிட் லாஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிச்சன் செட்டப்பில் தான். ஸோ நமக்கு ப்ராப்பராக நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். கேமரா பர்சன் எல்லாமே நான் பண்ண போகிறது ஹெல்த்தியான சார்பெட் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து எந்த ஒரு க்ரீம் சுகரும் இல்லாமல் அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ், நான் மெயினாக டெய்லி எடுக்கக்கூடிய ஜூஸை வந்து நான் சொல்ல போகிறேன். அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் உங்களுக்கு. நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. ஸோ இப்போ டேரெக்டாக நான் இந்த ப்ராடக்ட்டை காட்டிட்டு இதிலிருந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எது ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தல, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இந்த 3 நாப் இருக்கு இல்லையா, இது வந்து சின்னது, இது பெருசு, அதே மாதிரி பெருசு 2 இருக்கும், ஒரு குட்டி இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி. இது கரெக்டாக நம்ம இங்கே இப்படி வச்சோம் அப்படின்னாவே போதும், நல்ல ஒரு லாக் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இந்த ஃபில்டர் வைக்கணும். இதில் தேங்காய் பால் எடுக்கலாம், ஜூஸர் அந்த மாதிரி இதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சுருங்க. உள்ளே நம்ம எப்படி ஒரு ஜூஸர் ஃபிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வைக்கணும். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது வந்து கீழே எப்படி அட்டாச் ஆகும். ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னாவே இது லாக் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பெருசாக நமக்கு அது மாட்டணும் இது மாட்டணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த காஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க்கும் இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும் பிளாக் கலரில். அது வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு லாக் ஆகிருக்குன்னே அர்த்தம். இப்போ பாருங்கள், ஆயிடுச்சா, லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஆன் ஆஃப் மிடில் இருக்கும், கேட்குதா? இப்போ தான் ஆன் ஆகும். இது நீங்கள் வந்து தப்பாக மாட்டிட்டாலும் உங்களுக்கு ஆன் ஆகாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அன்லாக் பண்ணிட்டு சும்மா நான் இப்படி வைக்கிறேன், ஆன் ஆகாது. இதுவே நீங்கள் நல்லா லாக் பண்ணணும். இந்த ஆரோ மார்க் இங்கே தான் வரணும், இதுதான் அந்த பொசிஷன். இப்போ ஆன் ஆகும்.
ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொசீஜருங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி 2 டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்டுறேன் எல்லாம். இந்த மாதிரி நம்ம 2 சைட்லேயும் வச்சுக்கலாம். ஒரு சைடு ஜூஸ் வரும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் இருக்குது. அதாவது இது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் லைக் சார்பே பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணிக்கலாம். சேம் அதை எப்படி அட்டாச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஜூஸ் பண்ணும்போது அந்த ஃபில்டர் இருக்கிற மாதிரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றப்போ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் இதை பற்றியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ங்க. ஸ்லோ ஜூஸர் அதுக்கு பேர் தான். நம்ம மிக்சிக்கு இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மிக்சி கிரைண்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ். நமக்கு நியூட்ரிஷனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூட்ரிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உடையாது, அப்படியே நமக்கு கிடைக்கும். தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும், கேரட் கட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போட வேணாங்க. எந்த ஜூஸர்னாலுமே நான் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் இன்னி ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. கேரட் எடுத்திருக்கேன், ஆப்பிள் எடுத்திருக்கேன், பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றா போடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே போயிட்டுருக்கா பாருங்கள், அதே க்ரஷ் ஆகிக்கும். ஒன்றுமே பண்ணல, நான் புஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. சக்கையெல்லாம் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆப்பிள் போடுறேன், தென் பீட்ரூட் போட்டுடலாம். எல்லாமே போட்டுடலாம். நான் க்ளோஸ்அப் வந்திருக்கேங்க பாருங்கள். ஜூஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் ஆகிருக்கு. சக்கை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, ட்ரை, ஒன்றுமே இல்லை. பொடி மாதிரி உதிர்ந்து விழுந்துடும், ஒன்றுமே இருக்காது பாருங்கள். என் கையில் சுத்தமாக இல்லை. இதுக்கும் நான் தண்ணியே சேர்க்கலை. எனக்கு தெரிஞ்சு இது கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஷேக்கியாக தாங்க இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். க்ரஷ் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜூஸ் பாருங்கள், க்ரஷ் ஆகிட்டுருக்கு. இங்கே ரெடியாக இருக்குது. இங்கே க்ரஷ் ஆனது பாருங்கள். லைவாக அப்படியே எடுக்கிறேன், ஒன்றுமே இருக்காது. மிக்சியில் அரைச்சா நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிற்கும், ஃபில்ட்ரு பண்ணுறது கஷ்டம். அவசர வாழ்க்கைக்கு அது வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லி தெரியல. எனக்கு இது வந்து ஆப்டாக இருக்குங்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் போட்டாச்சு. சக்கை வந்தாச்சு. இது நீங்கள் வந்து லைக் என்ன சொல்ல, தயிர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி கூட சாப்பிடுவேன். தயிர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்ருவேன். ஜூஸ் இப்போ எடுத்துடலாமா? பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் ஜூஸ்ன்ட்டு, செம்ம இல்லையா? ஃபேன்சி கிளாஸஸ், நான் எப்போவுமே குடிக்கிற கிளாஸ் இது தான் பாருங்கள். ஃப்ரெஷ். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பவர் ஆன். பார்த்திங்களா சவுண்டு கேட்குது இல்லையா? ரொம்ப சத்தமாகவே கிடையாது, ரொம்ப கம்மி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிஸ், இது வந்து எந்த அளவுக்கு கல்லாக இருக்கணும் நான் ஜஸ்ட் மைக் கிட்ட வச்சு தட்டியே காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த சார்பெட் வந்து வரும். பாருங்கள், மைக் கிட்ட தட்டி காட்டுறேன். கல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தாங்க நமக்கு ஐஸ்கிரீம் வரும். இல்லைனா தண்ணி மாதிரி போயிடும், மறுபடியும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கோங்க, போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே தான் வரும் பாருங்கள், செம்ம. பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ராபெரி, எல்லா ஸ்ட்ராபெரியும் போட போகிறேன். இதெல்லாம் ஃப்ரெஷ் ஆகி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரி ஜஸ்ட் எடுத்து காட்டுற பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க இது. இந்த ஸ்ட்ராபெரிஸ் கூட கொஞ்சம் வாட்டர்மெலன் போட்டாலும் நல்லாயிருக்கும். கையளவு வாட்டர்மெலன் போட்டுக்கலாம். அது எப்படி வருதுன்னு பாருங்களேன். ரெண்டும் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது வாட்டர்மெலனில் இருக்கிற ஸ்வீட் வந்து இந்த புளிப்பு வந்து அப்படியே மேட்ச் ஆயிரும், நல்லாயிருக்கும். சுகர்லாம் எதுவும் போட தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து வாட்டர்மெலன் ஆட் பண்ணிட்டேன். ஆயிட்டுருக்கு பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அப்படி. பனானா ஃப்ரோசன் பனானா போடலாமா? என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுங்க. செம்ம எம்மியாக இருக்கும்.
அது கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரப்போகுது மட்டும் பாருங்களேன். பாருங்கள் கலர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் செம்மையாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் தயிர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஐஸ்கிரீம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு பொறுக்கலை கொஞ்சம் செம்மையாக இருக்குங்க. கன்சிஸ்டன்சி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இந்த வாட்டரி ஃப்ரூட்ஸ் மட்டும், அதாவது இந்த வாட்டர்மெலன் அந்த மாதிரி எல்லாமே வந்து டக்குன்னு சாப்பிட்ருங்க. இல்லைனா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இல்லைனா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க. பனானா இது வந்து செவ்வாழையும் ஸ்ட்ராபெரியும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இப்போ வந்து ஆல் ப்ராசஸ் முடிஞ்சது. இந்த ப்ராடக்ட்டை நான் ஃபஸ்ட்டு எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜென் பவர் அப்படின்றவங்க கிட்ட தான். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செம்மையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். என் டாட்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் அவன். இது என்னோடய ஃபேவரெட். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழமும் சிவப்பு வாழைப்பழமும் நமக்கு வந்து ஸ்ட்ராபெரியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். செவ்வாழையும் ஸ்ட்ராபெரியும் பாருங்கள் செம்மையாக இருக்கும். டயட்டில் இருக்கீங்க இல்லை வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்றைக்காவது ஒரு தடவை வெளியில் சாப்பிடாமே இருக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டரி ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோ ஜூஸர் வந்து பார்த்திங்கன்னா ஜென் பவர் அப்படின்றவங்க கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.